ஓம் சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம். முருகன் அருள் புரிவார். வணக்கம். எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்கள் எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு அவர் பிறந்தது முதல் ஆயுள் காலம் வரை உள்ள வயது காலத்துல எந்த காலம் அவருக்கு வாழ்க்கையில வெற்றிக்கான காலம், எந்த தசா புத்திகள் மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பை சொல்லும் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது. இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பரணி நட்சத்திரம் இது மேச ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்ப பரணியில் பிறந்தவர்கள் மேச ராசியில் பிறந்திருப்பார்கள். இந்த பரணி மேசத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து அவருடைய ஆயுள் காலம் வரை அவர்களுக்கு வர தசாபுதிகளுடைய கணக்கு பார்த்தீங்கன்னா, பரணி சுக்கரனுடைய நட்சத்திரம் என்பதால் முதல் திசை சுக்கிர திசை அவர்களுக்கு ஆரம்பத்தில் தொடங்கும். சுக்கிர திசை என்பது ஒரு 20 ஆண்டுகள் தசை காலம் அப்படின்னு வச்சுட்டா 20 ஆண்டுகளும் அனுபவத்துல வருமா அப்படின்னா வராது. ஒரு சிலருக்கு 19 வருஷம் 18 வருஷம் கூட வருது. பெரும்பாலும் 2 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் அவரவர் பிறந்த நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில அந்த தசாபுதிகளுடைய அளவு மாறும். உங்க சுய ஜாதகத்துல போட்டிருப்பாங்க, தாயின் கர்ப்பசல் நீக்கி தசை புத்தி இருப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை பார்த்துக்கங்க. நம்ம உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். இங்க சுக்கிர திசை ஒரு 10 ஆண்டுகள் அப்படின்னு வச்சுட்டோம்னா, பிறகு 2வது சூரிய திசை வரும் ஒரு 6 வருஷம் 16 வயது வரைக்கும். பிறகு சந்திரன் ஒரு 10 வருஷம் 26 வயது வரைக்கும். அதன் பிறகு செவ்வாய் ஒரு 7 வருஷம் 26 ஒரு 7 33 வயது வரைக்கும் அந்த செவ்வாய் திசை. அதன் பிறகு ராகு திசை இந்த 33 வயசுல தொடங்கும், ஒரு 30 வயசுல ஆவரேஜா தொடங்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வாழ்க்கை காலங்கள்ல அவர்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய காலம் அப்படின்னு ஒரு காலம் இதுதான். ஒரு 30 வயதுக்கு முன்னாடி பெருசா வாழ்க்கையில ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படின்னாலும் இந்த வயதுல வரக்கூடிய தசைகள் அவர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்போது பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அதுல பரணியில் பிறந்தவங்களுக்கு அந்த 30 33 வயது, ஒரு சிலருக்கு 35 வயசு, ஒரு சிலருக்கு 36 38 இப்படி இந்த வயது காலங்கள்ல ராகு திசை தொடங்கும் போத. எனக்கு தெரிஞ்சு அந்த பரணியில் பிறந்தவர்களுக்கு ராகு நல்ல அமைப்புல இருந்துட்டா அந்த 18 ஆண்டுகள் அவர்களுக்கு மிகப்பெரிய ராஜ்ய யோகம் தான். அப்ப அந்த திசை காலம் அவர்களுக்கு வெற்றி கால காலம். அப்போ ஒரு 35 இருந்து ஒரு 53 வயது வரைக்கும், ஒரு 50 வயசு வரைக்கும் இந்த ராகு திசை காலம் என்பது பொற்காலம். ராகு போல் கொடுப்பார் இல்லை. அதே போல அவர்களுக்கு அடுத்த திசை குரு திசை தான் வரும். குரு பகவான் இந்த மேசத்துல பரணியில் பிறந்தவங்களுக்கு குரு பாக்கியாதிபதியா வர்றாரு. இப்ப நம்ம பரணி அப்படின்னு நட்சத்திரம் சொன்னாலும் கூட இங்க லக்னத்துப்படிதான் தசாபுத்திகள் வேலை செய்யுங்கிறதுனால மேச லக்னம்னே வச்சுக்கலாம். அப்ப மேச லக்னம் பரணியில் பிறந்தவர்களுக்கு பாக்கியாதிபதி திசை குரு திசை. அப்ப குருவும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகாதிபதி தான். அந்த 16 ஆண்டுகள் குரு திசை என்பது ஒரு 50 வயது டு 66 வயசு வரைக்கும் ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு 45ல தொடங்கும், ஒரு சிலருக்கு 55ல தொடங்கும். இப்படி முன்ன பின்ன வயதுகள் இருந்தாலும் கூட அந்த 16 வருஷமும் அவர்களுக்கு வெற்றிக்கான காலமே. அப்ப ராகு ஒரு 18 வருஷம், குரு ஒரு 16 வருஷம். இந்த 2 தசை காலங்களை கணக்கு எடுத்தீங்கன்னா 18 வருஷம் ராகு, 16 வருஷம் குரு, 34 வருடங்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில பரணியில் பிறந்தவர்களுக்கு பொற்காலம். வாழ்க்கையினுடைய ஆயுட்காலத்துல இந்த 34 வருஷம் அவர்களுக்கு வாழ்நாள் வெற்றிகளை தரக்கூடியது. குறிப்பா ஒரு 30 ஆண்டுகள் இதுல சுய புத்தியை கழிச்சிருங்க. ராகு திசை ராகு புத்தி, குரு திசை குரு புத்தி, இந்த சுய புத்திகளை கழிச்சிருங்க. ஏன்னா சுய புத்தி காலங்கள்ல பெரிய பலன்கள் வராது. அப்படி கழிச்சிட்டீங்கன்னா ஒரு 30 ஆண்டுகள் டெஃபினிட்டா அவர்களுக்கு வாழ்க்கையில அந்த பரணியில் பிறந்தவர்களுக்கு ஒரு 30 வயது 35 வயதுக்கு பிறகு 60 65 வயசு வரைக்கும் 30 வருஷம் வாழ்க்கையில் காலம் வெற்றிகளை மிகப்பெரிய அளவுக்கு அடையக்கூடிய காலம். இந்த 60 65க்கு அப்புறம் சனி திசை வந்துடும் 19 வருஷம். கிட்டத்தட்ட அது பாத்தீங்கன்னா 85 வருஷம் மேல வந்துடும். அப்ப ஆயுட்காலம் முடியக்கூடிய காலம் வந்துடும். அப்ப சனி திசை அது ஒரு சம்பாதிக்கிற வயசுக்கு பிறகு வரக்கூடிய திசை. அதுல ஒன்றும் பெரிய நன்மைகள் கிடையாது. இளமையில் வர்ற திசைகளும் 30 வயசுக்கு முன்னாடி திசைகளும் பெருசா செய்யாது. அப்ப பரணியில் பிறந்தாலே 30 35 வயது டு 60 65 வயது வாழ்க்கையில் பொற்காலம். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த 30 வருஷத்துல நீங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளராக வருவது உறுதி. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த என்னுடைய கிளைண்டுகளுக்கு இந்த பரணியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி காலமாக இது இருந்திருக்கு. அனுபவத்துல பார்க்கணும். ஒரு சிலருக்கு வேணா அது
நடைமுறையில இல்லாம இருக்கலாம். காரணம் வந்து ராகு நின்ற அமைப்பு சரியில்லாம, உங்க சுய ஜாதகத்துல ராகுடைய அமைப்பு, ராகு போய் நின்ற இடம் சரியில்லாமையோ, கூட சேர்ந்த கிரகங்கள், ராகுடன் சேர்ந்த கிரகங்கள் சரியில்லாமையோ, சனி ராகு சேர்க்கை, செவ்வாய் ராகு சேர்க்கை, குரு ராகு சேர்க்கை, இந்த மாதிரி ராகுக்குடன் சேர்ந்த கிரகங்கள் சரியில்லாமையோ, அதே மாதிரி குரு திசை வந்து குரு நீச்சமாகவோ, குரு பகை வீட்லயோ, குரு பகவான் 3, 6, 8, 12 மறைந்தோ, குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் சரியில்லாமையோ, இப்படியெல்லாம் இருந்தா ஒருவேளை அந்த திசைகள் உங்களுக்கு அந்த காலங்கள்ல பலன் கொடுக்காமல் போகும். இப்ப ராகு நல்லா இருக்காரு, ராகு திசை நல்லா கொடுத்து 18 வருஷம் யோகத்தை கொடுத்துச்சுன்னா, குரு சரியில்லாம இருந்தா அந்த ஒரு 15 வருஷத்தோட அந்த யோகங்கள் முடிஞ்சிடும். ரெண்டும் சிறப்பா இருந்தா 30 வருடங்கள். ஆனா 2 பேரும் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய காலங்கள், இது வந்து உறுதி. ஏன்னா இந்த பரணியில பிறந்தவங்களுக்கு சுக்கரனுடைய அம்சங்க. பரணியில் பிறந்தாலே தரணி ஆழ்வார்கள் என்பது பொதுவான ஒரு விதி. அப்ப இது ஒரு நல்ல ஒரு சுக்கரனுடைய அம்சம் பெற்ற நட்சத்திரம். சுக்கரனாலே சுகபோக வாழ்க்கை. இவர்கள் இந்த பிறவியில பிறக்கிறப்பே பரணியில பிறக்கிறாங்கனாலே சுகபோக வாழ்க்கை அனுபவிக்க போறாங்கன்னு அர்த்தம். அப்ப வந்து சுக்கரன் பணத்துக்கு அதிபதி, சுகமான வாழ்க்கைக்கு அதிபதி, ஆடம்பர வாழ்க்கைக்கு அதிபதி. அப்ப அந்த ஒரு கிரக நட்சத்திர அமைப்புல பிறந்துட்டு அவர்கள் வாழ்க்கையில வந்து வெற்றிகள் அடையாம இருப்பாங்கன்னா கட்டாயம் அடைஞ்சிருவாங்க. அவங்க பிறக்கிறப்பே அந்த கிரகங்கள் நல்ல அமைப்புல தான் இருக்கும். இது வந்து நிறைய ஜாதகங்கள் நான் பார்த்திருக்கேன். குரு நல்ல இடத்துல இருப்பாரு, ராகு நல்ல இடத்துல இருப்பாரு, யோகங்கள் அடையக்கூடிய அம்சம் அவங்களுக்கு பரணிக்கு கூடயே இருக்கும். ஒரு சிலருக்கு விதிவிலக்கா இருக்கும், அதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவரவர் கர்ம வினைப்படி அந்த ஜாதகங்களுடைய தன்மைகள், குரு வந்து பகை வீட்டுல போய் மறைஞ்சு இதெல்லாம் இருக்கிறது, அதையும் பார்க்கிறோம். அப்படி ஒருவேளை உங்களுக்கு இருந்தா உங்க சுய ஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்து பாருங்க. இப்ப உங்களுக்கு ராகு திசை நடக்குது, குரு திசை நடக்குது, இல்ல ராகு குரு வரப்போற காலம் இருக்கு, இப்ப ராகு திசை இனிமேல தொடங்க போகுது. இப்ப எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா ஜாதகத்தை தெளிவா அனலைஸ் பண்ணி பாத்துக்கோங்க. உங்க சுய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து இந்த திசைகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு இருக்கா, இல்ல இந்த திசைகள் உங்களுக்கு தோல்விக்கான ஒரு அமைப்பை கொடுத்துருக்கா, இதை நீங்க தெரிஞ்சுட்டு ரெண்டுமே நல்லா இருக்கா, இல்ல ஒண்ணு நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு அதற்கான எளிய இறை வழிபாடுகளை இப்ப இருந்தே செய்ய ஆரம்பிச்சிருங்க. வரும் முன்னர் காக்குற மாதிரி அந்த கிரகங்களுடைய தன்மைகளை பலப்படுத்தக்கூடிய விஷயங்களை முறையா செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகளை அடைவது ராகு திசை குரு திசை பரணிக்கு உறுதியே. அதற்கான வழிபாடுகள், சூட்சம வழிபாடுகள் உங்க சுய ஜாதகத்துல ஆய்வு செய்து பார்க்கணும். ராகு எந்த நட்சத்திரத்துல இருக்காரு, குரு எந்த நட்சத்திர காலில் இருக்காரு, என்ன கிரகங்கள் தொடர்பாகுது, எந்த பாவங்கள் தொடர்பாகுது, எந்த கோயில்களுக்கு போனா வெற்றிகள் கிடைக்கும், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்து நல்ல பிரசன்னங்கள் பார்த்து பிரசன்னங்கள் மூலமா அதை தெளிவு பண்ணி உங்க திசைகள் இந்த 30 வருடங்கள் வெற்றி அடையக்கூடியதை நீங்க நிச்சயமாக அனுபவிக்கலாம். இதெல்லாம் பார்க்காம விட்டுட்டு நிறைய பேர் தோத்துறாங்க, அதையும் நம்ம பார்க்கிறோம். இதனால இது ஒரு இந்த பதிவு நீங்க உங்களுக்கு யாரெல்லாம் பாக்குறீங்களோ நீங்க ஒரு சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்க. அப்ப உங்களுக்கான ஒரு வெற்றி காலங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா கோல்டன் பீரியடுங்க இதெல்லாம். இதை நீங்க தவற விட்டீங்கன்னா வாழ்க்கையில நீங்க வந்து அடுத்து சாதிக்கூடிய வயது இல்ல, காலம் இல்ல, தசைகளும் இல்லை. அதனால இந்த காலத்தை சரியாக பயன்படுத்துங்கள். இதுதான் இந்த பதிவின் மூலமா நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ். 30 வயதுல உங்களுக்கு இந்த திசை தொடங்குது அப்படின்னா நீங்க வந்து திருமணம் முடிச்சிருந்தா தொழில் உத்தியோகத்தை நோக்கி ஓடுவீங்க. இல்ல திருமணம் அப்பதான் கைகூட போகுதுன்னா நல்ல மனைவி, நல்ல வாழ்க்கை துணை இந்த திசைகள் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அது வந்து இது சவாலான காலமா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ராகு திசை முதல்ல வந்து என்டர் ஆகுது. இப்ப ராகு திசை வந்தாலே ஒரு சவாலான காலம். நிறைய பேர் ராகு திசையில வந்து அட்ரஸ் எல்லாம் போயிடுறாங்க. நிறைய பேர் ராகு திசையில கோடீஸ்வரன் ஆகுறாங்க. ராகப்போல் கொடுப்பார் இல்லை. விபரீத ராஜ்யோகம், ஒரு பிரம்மாண்டத்தை தொடுறாங்க, அனுபவத்தை பாக்குறோம், வெளிநாடு போறாங்க, வாழ்க்கையில் வெற்றிகளை நிறைய சாதிக்கிறாங்க. அப்ப சவாலான காலம் தான் ராகு திசை. ஆனாலும் வெற்றிகளுக்கான ஒரு பொறுமை, நிதானம் உங்களுக்கு தேவை. நீங்க பொறுமையா டீல் பண்ணீங்கன்னா இந்த திசை மிகப்பெரிய வெற்றி திசையாக நீங்க மாத்திக்க முடியும். அதே மாதிரி முயற்சி ரொம்ப அதிகமா போடணும் ராகு திசையில. அதுக்கு அப்பதான் முயற்சிகளுக்கான வெற்றிகளை கொடுக்கும். ஏன்னா ராகுங்கிறது ஒரு சர்ப்பம், ராகுங்கிறது ஒரு எதிர்மறை கிரகம் தான், வக்கர கிரகங்கள், வாழ்க்கையில் பின்னோக்கி போகக்கூடிய கிரகங்கள். அப்ப நிறைய பேருக்கு முயற்சிகள் கடுமையா இருந்தாதான் ராகு நல்லா சப்போர்ட் பண்ணி ராகு திசையில வெற்றிகளை அடைய முடியும். நிறைய தடைகள் விலக ஆரம்பிக்கும். உங்க முயற்சிகள் நிறைய இருந்தா தான் தடைகள் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். உள்ளூர வளர்ச்சி உங்களுக்கு நிறைய அப்படியே கண்கூட பார்க்கலாம். உங்க வளர்ச்சிகள் அப்படியே அபரிதமான வர்ற வளர்ச்சிகளை நீங்க அனுபவிச்சு பார்க்கலாம். அதே மாதிரி மன வலிமை கூடுறதை நீங்க பார்க்கலாம். உங்க முயற்சி பலமா இருந்தா மன வலிமை உங்களுக்கு கூட்டிகிட்டே இருக்கும். பொறுப்புகள் இந்த காலங்களில் உங்களுக்கு அதிகமா நிறைய பொறுப்புகள் வந்து சேரும். நீங்க பொறுப்பா இருந்து ஒவ்வொரு விஷயத்தை கவனிச்சு கொண்டு போகணும். பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலங்கள், ரொம்ப கட்டுப்பாடு அவசியம். அந்த ராகு போகத்தை நோக்கி எடுத்துட்டு போவார் உங்களை. ராகு போகக்காரகன், தவறான வழிகள்ல, சட்டத்துக்கு புறமான வழிகளை இழுத்துட்டு போவாரு, போகத்தை ஏற்படுத்துவாரு, வாழ்க்கையினுடைய அந்த உயரத்தை கொண்டு போய் கீழே தள்ள பார்ப்பாரு. அப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப பொறுப்புகள் அதிகமாக கவனமாக செல்ல வேண்டிய காலம், கட்டுப்பாடு அவசியம். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அதுல
உழைப்பு வந்து கை மேல பலன் கிடைக்கும். நீங்க எவ்வளவு பொறுமை நிதானமா உழைக்கிறீங்களோ பலன், உங்களுக்கு உழைப்புக்கான பலன் நிச்சயம் உண்டு. ஆனால் வெற்றி வந்து தாமதமா இருந்தாலும் கூட வெற்றி நிச்சயம் உண்டு. ராகு திசையில தாமதமாகிற மாதிரி தெரியும், ஆனால் நிச்சய வெற்றிகள் உங்களுக்கு கட்டாயம் உண்டு. மாற்றம் உறுதி. உங்க வாழ்க்கையில இந்த திசைகள் மாற்றத்தை தருவது 100% உறுதி உறுதி உறுதி. உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்படக்கூடிய காலம். அதுல உறுதியான மனத்தை வச்சுக்கோங்க. தோல்வி வர மாதிரி தெரிஞ்சாலும் வெற்றி அடைய போறீங்கிற அந்த பாசிட்டிவ் திங்கிங் கூட வச்சுக்கோங்க. 100% வெற்றி. இறை வழிபாடுகளை கூட சேர்த்துக்கோங்க. இந்த காலம் தான் உங்களுக்கு எழுதப்பட்ட காலம். நீங்க பரணியில பிறந்து இந்த பிறவி எடுத்துட்டாலே இந்த காலத்தை விட்டீங்கன்னா வேற காலம் இல்லை. அப்ப அதுல ஜெயிக்கணுங்கிற ஒரே உறுதி மனப்பான்மையை திட்டமா மனசுல ஆழமா போட்டுருங்க. பாசிட்டிவ் எனர்ஜியை போட்டுருங்க. அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். அதே மாதிரி வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போறதை நீங்க கண்கூடா பார்க்கலாம். உங்க காலம் அந்த 30 வருஷம் முடிஞ்சு திரும்பி பாக்குறப்ப வாழ்க்கையில் இதான சாதனை காலம் அப்படின்னு சொல்ற மாதிரி பெரிய ஒரு சாதனையை நீங்க செஞ்சிருப்பீங்க. இது உறுதி. எனவே பரணி நட்சத்திரத்தில் பிறந்து உங்க வயது 30 வயதுக்கு பிறகு ஒரு 60-65 வயது வரைக்கும் வாழ்க்கையில நீங்கள் சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நல்ல வழிபாடுகளுடன் வெற்றிகளை நோக்கி திட்டம் போட்டு முயற்சி எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி அடைவது உறுதி உறுதி என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை. நன்றி, வணக்கம்.